தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே நீடித்து வந்த அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னவா இருக்குன்னா, திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியாகும்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்காரு. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்குறோம். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு இது ஒரு இறுதி முடிவு செய்யப்படுகிறதா அப்படின்ற கேள்வியோட தான் அணுக வேண்டியதாக இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்தித்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கதாகவும் கூறப்படுகிறது. இந்த திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த தொகுதி பங்கீடு இழுபறி அப்படின்றது இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டாலும் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் வந்துட்டாரு. காங்கிரஸ் குழுவுமே அறிவாலயம் வந்திருப்பதாக தற்போதைய அந்த காட்சிகளும் தகவல்களும் நமக்கு தெரிவிக்குது. நேற்றிலிருந்து அதற்கு முன்னாடியும் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை, இவங்க தரப்பில் இத்தனை இடங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கோரின நிலையில் திமுக இத்தனை இடங்கள் தான் தரும் அப்படின்னு கணிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் எத்தனை இடங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அறிவிப்புமே வெளியாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வரையும் நீடிக்குது. இல்லை தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டதா, எத்தனை இடங்கள், அது தொடர்பான விஷயங்களை சொல்லுவாங்களா, இது போன்ற கேள்விகளோடு தான் இந்த அண்மை தகவலையும் நம்ம அணுக வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இருக்கிற காட்சிகள் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே போல் காங்கிரஸ்ல இருந்தும் அவர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற விவரத்தோட செய்தியாளர் பாரி கார்த்திக்கும் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட இழுவரி அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ்ல இருந்த டிமாண்டு, திமுகல இருந்து இந்த டேர்ம்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நமக்குள்ளாக நாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளவு நேரத்தில் அறிவிப்போ இல்லை அவங்க கையெழுத்துடுறதோ எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம? வணக்கம். ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு தற்போது திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இந்த காலத்தில் கையெழுத்தாகிறதுக்கு முக்கியமான காரணம், நாளை ராஜ்யசபாவுக்கு கடைசி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாள் 5ஆம் தேதியோடு முடிவடைகிறது. மார்ச் 14ஆம் தேதி தேர்தல். எனவே இன்று ஒப்பந்தம் கையெழுத்திட்டால் மட்டும்தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நாளை நாமினேஷன் செய்யப்படும். எனவே அதன் அடிப்படையில் தவிர்க்க முடியாமல் இரண்டு கட்சிகளும் தங்களுடைய பேச்சுவார்த்தை இறுதி செய்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இழுபறி தொடர்ச்சியாக தமிழக தலைவர்கள், திமுக தலைவர்கள் டெல்லியில் சென்று ராகுல் காந்தியை பார்த்ததும், ராகுல் காந்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய மூத்த நபர்கள் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு திமுகவுடைய தலைவர்களை சந்தித்ததும், முதலமைச்சரை வேணுகோபால் சந்தித்ததும், கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்ததும் என பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நேரடியாக நடந்தது ஒரு முறை என்றாலும் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி குழு பேச்சுவார்த்தையுடன் ஒரே ஒரு முறைதான் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பேசியது. அதற்கு முன்னதாக 15க்கும் மேற்பட்ட முறை மறைமுகமாக இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் சார்பில் இந்த முறை பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. முதற்கட்டமாக 41 சட்டமன்ற தொகுதிகள் என்றும் 2 ராஜ்யசபா தொகுதிகள் என்றும், அதே போல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்கள் வேண்டும், அதை இப்போதே ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும் என்றும் அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி கூறி வந்தது. அதாவது இனி ஆட்சி அமைத்து அந்த ஆட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட 30% இடங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இது திமுகவினருடைய மத்தியே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் இறுதியாக தான் கையெழுத்திட்டார்கள் 25 தொகுதி. அதே போல 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இறுதியாக தான் கையொப்பமிட்டார்கள். அதே போல 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இறுதியாகத்தான் கையெழுத்திட்டார்கள். ஆனால் தற்போது முதற்கட்டமாக ஐயுஎம்எலுக்கு அடுத்தபடியாக ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழல் காங்கிரசுக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், தமிழக அரசியலில் தாவேகாவை ஒரு மையமாக வைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் விளையாடியதும், காங்கிரஸ் கட்சியினுடைய பேரத்திற்கு தாவேகாவை பயன்படுத்தும், தாவேகாவை வைத்து நாங்கள் தாவேகாவை குறைத்து மதிப்பிடவில்லை, எங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, நாங்கள் என்ஜிஓ நடத்தவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பல்வேறு முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ் சார்பில் குரல் எழுப்பியிருந்தான். இப்படி காங்கிரஸ் கட்சியை ஐயுஎம்எலுக்கு அடுத்தபடியாக ஒப்பந்தம் போடுவதற்கு திமுக சார்பில் அழைக்கப்பட்டு முதற்கட்டமாக அந்த ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தலைமையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கேட்ட தொகுதியின் அடிப்படையில் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திய போது 41 தொகுதியிலிருந்து 38க்கு வந்தார்கள். 38க்கு பிறகு 36,
பிறகு 32, அதன் பிறகு 31 என படிப்படியாக குறைந்து வந்தார்கள். திமுக அவர்களுடைய எண்ணிக்கையை துவங்குவதற்கு முன்னதாகவே 15 தான் துவங்கியிருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் திமுக 15 துவங்கிய நிலையில் தற்போது முதற்கட்டமாக 15 தான் துவங்கி 25 வரை, அதாவது கடந்த தேர்தலில் 25 இடங்கள் காங்கிரஸ் போட்டியிட்டு 18 இடங்கள் வெற்றி பெற்ற நிலையில் மற்ற எந்த கட்சிகளுக்குமே கொடுக்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை திமுக காங்கிரஸ் கொடுத்தது. ஏனென்றால் தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் கடந்த முறை கொடுத்த அந்த 6 தொகுதிகள் கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. உங்கள் தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதிதாக 5 கட்சிகள் நமக்கு உள்ளே வருகிறது. நம் கூட்டணியுடைய வெற்றிக்கு அந்த 5 கட்சிகளுடைய பங்களிப்பு மிகுந்த முக்கியம். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய, அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் நீங்கள் இடத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மற்ற கட்சிகளிடம் திமுக வலியுறுத்தியது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 25 இடங்கள், கடந்த முறை கொடுத்த அதே 25 இடங்கள் கொடுத்தது. ஆனால் அந்த 25 இடங்களும் எங்களுக்கு பத்தாது, கூடுதலாக 6 இடங்கள் என 31 இடங்கள் வேண்டும், ராஜ்யசபா இடங்கள் 2 இடங்கள் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் திமுகவினுடைய கூட்டணி, அதாவது அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் தற்போது ப. சிதம்பரம் அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் தற்போது திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது.